ஸ்டால் ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒஸ்ட் டே நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. வெல்கம் டு டே 6 ஆஃப் ப்ரௌனி காட்டின் காஞ்சிபுரம். நேத்தே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பர்த்டே கேக் 3 கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. நேற்று நைட்லாம் அவ்வளோ ஹாப்பியா நல்ல ஆர்டர்ஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சேட்டுக்கெல்லாம் ரிப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி கஸ்டமர் ரிவ்யூலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. இது மட்டும் இல்ல, பாக்ஸே தலைகீழா மாறினால தான் இந்த நிலைமையே. நம்ம கொடுத்த ப்ரௌனி கேக் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸை திருப்பி வச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு கஸ்டமர் கிட்ட என்ன பேச போறோம் எதுவுமே எனக்கு ஐடியா இல்ல. எனக்கு லாஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்றதோட கஸ்டமர் சைட்ல இருந்து யோசிக்கும் போது உண்மையாவே அது அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருப்பாங்க, ஈவினிங் இந்த மாதிரி கேக் வரும், நம்ம கேட்ட மாதிரி இருக்கும், டேஸ்ட் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. டேஸ்ட் வைஸ் எந்த மாற்றமும் இல்லைனாலும் அது பார்க்கும்போது நல்லா இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகே, இது மேனேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பேக்கரியில எடுத்துன்னு போயிட்டு கொஞ்சம் பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டிருந்தேன். மற்ற கடைதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. இல்ல ப்ரோ இது எந்த தான், தயவு செஞ்சு இந்த ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைமா ஒருத்தங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்க வேண்டியதா இருந்தது. 2 கேக் வந்து பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. எனிவேஸ் எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா அப்கமிங் டேஸ்ல இந்த மாதிரி நடக்காம இருக்க என்னென்ன பண்ணுமோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கலாம். சரி ஓகே, நெகட்டிவ் சைட்லாம் ஒரு சைடு இருந்தாலும் பாசிட்டிவ் சைடு பார்க்கலாம். இந்த கேக்கை வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ண டீம் சாப்பிட்டுருங்கன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒரு பக்கம் ஹாப்பியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஐயோ உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதையும் சேல்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பர்த்டே ப்ரௌனின்னு சொல்லிட்டு சின்ன பாக்ஸ்ல போட்டு சேல்ஸ் பண்ணிட்டேன். இந்த கேக்கோட காஸ்ட் அரௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2000 rupees கிட்ட வந்தது. ஆனா நான் அதை சேல்ஸ் பண்ணது எவ்வளவு தெரியுங்களா? வெறும் 500 to 600 rupeesலயே காலி ஆயிடுச்சு. உடனே அந்த டைம்ல எனக்கு இருந்த ஐடியா யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதையும் சேல் பண்ணிட்டோம். இதுல தப்பு சொல்றதுக்குலாம் எதுவுமே கிடையாது. நான் ஒண்ணு கெட்டு போன ப்ராடக்ட்டோ இல்ல பழைய ப்ராடக்ட்டோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சேல் பண்ணல. சோ மேல டாப்பிங்ஸ் மட்டும் அழிஞ்சு இருந்ததை கட் பண்ணி ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு அஃபோர்டபுள் பிரைஸ்ல சேல்ஸ் பண்ணேன். பிசினஸ்லாம் லாஸ் இருக்க தான் செய்யும், அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். கைஸ், இந்த ஒரு தடவை இப்படி ஆச்சுன்றனால கேக் இதே மாதிரி இருக்கும்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா இதுக்கு அடுத்து இந்த மாதிரி நடக்காது. ஏன்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த எந்த இதுலயும் இந்த மாதிரி இஷ்யூ ஆனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் இருக்கு. இன்னைக்கு ஸ்டால் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா போச்சு. எல்லாமே அவுட் ஆஃப் ஸ்டாக். கேம்ஸ்லாம் ஆட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? இது சாட்டர்டே சண்டே இல்ல நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன். அப்கமிங் வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பாக்குறவங்க டாடா பாய்.